Get ready and learn easy. Welcome to Max channel. Don't forget to like and subscribe. Exercise 2.2 fifth question. Fifth question என்ன கேட்டிருக்காங்கன்னா if p1 power x1 into p2 power x2 p3 power x3 p4 power x4 is equal to 1,13,400. ஸோ அப்படி இருந்ததுன்னா வேர் இந்த இடத்துல p1 p2 p3 p4 எல்லாமே primes in ascending order. primes in ascending orderனா prime numbers என்னென்ன 2 3 5 இதெல்லாமே prime numbersனு வரும். ஸோ இந்த ப்ரைம் நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ஸில் இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் x1 x2 x3 x4 எல்லாம் இன்டீஜர்ஸ் தான். அப்படி இருக்கப்போ வேல்யூ ஆஃப் p1 p2 p3 p4ம் x1 x2 x3 x4ம் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ட்ரீ ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அண்ட் பிஃபோர் தட் ஒரு கான்செப்ட், இப்போது ஏதாவது ஒரு நம்பர் நம்ம எடுத்துப்போம். இன்கேஸ் வி ஆர் டேக்கிங் 12. ஸோ 12 வந்து நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னா பண்ண சொன்னாங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 12 வந்து எடுத்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 2 6 ஆர் 12 2 இன்ட்டு 3 டைம்ஸ் போடுறோம். அப்போ என்ன கிடைக்குன்னா 2 2 4 4 3 12. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்னு சொல்லலாம். சில பேருக்கு ஆன்சர்ஸ் வந்து 4 இன்ட்டு 3 சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வருது. பட் ஆனால் ஃபைனலாக இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக மாற்றும் போது இது ப்ரைமோடைய பவரில் தான் நம்ம எழுதுவோம். ப்ரைமோட பவர்னால் என்னென்னா 2 இன்ட்டு 2 அண்ட் 3 2 and 3 ஆர் ப்ரைம். ஸோ 2 3 5 7 9 7 11 இந்த டேர்ம்ஸில் தான் நம்ம ப்ரைமோட ஃபேக்டர்ஸாக இருக்கும். அதுதான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அப்போனா 2 to the power of 2 இன்ட்டு 3 to the power of 1 தான் ஃபைனலைஸாக பண்ணுவோம். ஸோ எப்படி நம்ம ஆன்சர்ஸை எடுத்துகிட்டு வந்தாலும் ஃபைனலாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இட் ஹாவ் ஒன்லி ஒன் ஆன்சர். அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம பண்ணும்போது ஃபைனலாக நீங்கள் எந்த ரூட்டில் போனாலும் அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் அதுதான். இப்போ இந்த கேஸ்க்கு 2 to the power of 3 to the power வந்து இப்போ இந்த ஆன்சரை ஃபைன் பண்ணியிருக்கவங்களுக்கும் என்னன்னா இதை வந்து என்ன பண்ணுவோம் 2 to the power of 2னும் இன்ட்டு 3 to the power of 1 எழுதுவோம். அப்போனா பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைனலி ஒரே ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்போனா நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் ஒன்னாக யூஸ் பண்ணி இதை வந்து ட்ரீ ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பை யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரீ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து சால்வ் பண்ணுவோம். கொடுத்துருக்க நம்பர் என்னென்னா 113400. ஸோ ட்ரீயில் ஃபஸ்ட்டு 2 யூஸ் பண்ணுவோம். 2 இன்ட்டு 5 10 ஆகிடுச்சிங்களா, ரிமைனிங் 1 13 ஆகுது. ஸோ 13 போது 6 6 2s are 12 ரிமைனிங் 1 எகெயின் 7 2s are 14 2 zeros வந்துடுது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இங்கே 0 இருக்கிறதுனால நம்ம 2 யூஸ் பண்ணலாம். ஸோ 2 2s are 4 ரிமைனிங் 1 16 16 போது 8 2s are 16 3 2s are 6 ஆகிடும். இங்கே ரிமைனிங் 1 கிடைக்கும். 5 2s are 10 இந்த 0 அப்படியே போட்டுருவோம். நெக்ஸ்ட் ஒன் எகெயின் 2ஆல் நம்ம வந்து இதை வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் கிடைக்கும். அதான் ரூல். இப்போ இங்கே 1 போட்டோம். 1 போட்டால் 1 2s are 2 ஆகிடுது. 4 டைம்ஸ் 4 2s are 8 ஆகுது. எகெயின் 1 2s are 2 ஆகிடுச்சு. இங்கே 1 கிடைக்கும். 15 ஆகுது. 15 போது 7 2s are 14 ரிமைனிங் 1 பண்ணும் போது இது 10. ஸோ 5 2s are 10. எகெயின் இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு 5 வருது. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ப்ரைம்ஸ் இன் அசெண்டிங் ஆடுறாங்க. 2ன்றது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரைம் 3ல் நம்ம வந்து 5 வந்து நமக்கு லாஸ்ட் டிஜிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 3 யூஸ் பண்ணுவோம். 3 யூஸ் பண்ணும்போது 3 4s are 12 ரிமைனிங் 2 ஆகிடுச்சு 21. 3 இன்ட்டு 7 3 7s are 21 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 3 2s are 6 6 போச்சுன்னா இங்கே பேலன்ஸ் பண்ண கிடைக்கும் இந்த 15. 3 இன்ட்டு 5 is 15. எகெயின் இங்கே 5ல் எண்டப் ஆகிறதுனால we have take 3. ஸோ 3 1s are 3 ரிமைனிங் 1 17 17 போது 3 இன்ட்டு 5 3 5s are 15 ரிமைனிங் 2 22 ஆகுது. 22 போது 3 இன்ட்டு 7 3 7s are 21 ரிமைனிங் 1 கிடைக்குது. அப்போ இங்கே 15 3 5s are 15. எகெயின் இது வந்து 5ல் எண்டப் ஆகுது இந்த டிஜிட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம 3 யூஸ் பண்ணலாம். ஸோ 3 5 3 5s are 15 முடிஞ்சிருச்சிங்களா. 7 இருக்குது. ஸோ 3 2s are 6 6 போச்சுன்னா பேலன்ஸ் 1. ஸோ 3 5s are 15. இங்கே 525 எகெயின் 5 முடியுதுன்னா 3 யூஸ் பண்ணுவோம். 3 யூஸ் பண்ணும்போது 3 1 3 இன்ட்டு 1 is 3 ரிமைனிங் 2. ஸோ 22 இருக்குது. ஸோ 3 7s are 21 எகெயின் ரிமைனிங் 1 3 5s are 15. இப்போ இங்கே 175 கிடச்சிருக்கு. 175க்கு 3 நம்ம பண்ணும்போது 3 5s are 15 ஆகிடுது. 25 இந்த லாஸ்ட்டாக இருக்க 25 3ல் வந்து நமக்கு வந்து டிவிசிபிள் ஆகாது. ஸோ we have to take நெக்ஸ்ட் நம்பர் 5 அப்ளை பண்ணுறோம். ஸோ 5ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். அந்த 5 3s are 15 15 போச்சுன்னா ரிமைனிங் 2 கிடைக்கும் 25. அப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 is 25. எகெயின் 5 5 7 5 7s are 35 கிடைச்சிச்சிங்களா.
நெக்ஸ்ட்டு இந்த 7க்கு வேறு எதுவுமே நம்ம வந்து டிவிசிபிள் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை நம்ம வந்து இப்போது சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். ஸோ 113400வை 1 2 3 3 2s இருக்கிறதுனால 2 × 2 × 2வை 2 to the power of 3ன்னு எழுதலாம். 1 2 3 4 4 3s இருக்கிறதுனால 3 to the power of 4, அதாவது 3யை வந்து 4 times 4 3s இருக்குது, 3 × 3 × 3 4 times எழுதுகிறோம். அண்ட் தென் 5 பார்த்தோன்னா 5 1 2 இருக்குது. ஸோ 5 வந்து 5 to the power of 2 × 7 7 வந்து 1 தான் இருக்குது. ஓகே, எகெயின் இப்போ அவங்க கேட்டது என்னென்னா P1 P2 P3 எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, x1 x2 எல்லாமே இன்டீஜர்ஸ். இப்போது இவங்க கேட்ட ஃபார்மேட்டில் நம்மளுக்கு 1 2 3 4 1 2 3 4 4 ப்ரைம் நம்பர்ஸ் வந்துடுச்சு, அதுக்கான பவர்ஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ பை ஈக்குவேட்டிங் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த வேல்யூ தான் இது அப்படின்னு பண்ணலாம்ல. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா P1 power x1 into P to the power x2 into P3 to the power x3 into P4 to the power x4. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 113400 கொடுத்துருக்காங்க. இந்த 113400 தான் நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ஃபைன் பண்ணும்போது 2 to the power 3 3 to the power 4 5 to the power 2 into 7 to the power 1. இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே P1 P2 P3 P4. ஸோ P1 இருக்க இடத்துல 2 இருக்குது, P2 இருக்கிறது 3 இருக்குது, P3க்கு பதிலாக 5 இருக்குது, P4க்கு பதிலாக 7 இருக்குது. பவரில் x1 x2 x3 x4 இருக்குது, அதுக்கு பதிலாக 3 4 2 1 இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதலாம்னா இங்கே P1 வந்து 2, ஓகேங்களா. P1 பவரில் x1 இருக்கா, அப்போ x1 என்ன இங்கே 3 இருக்குது. ஸோ x1 வந்து 3. P2க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ 3ன்னு எழுதலாம் அந்த ப்ரைம் நம்பரை. 3 to the power 4 வந்து இருக்குங்களா. ஸோ P2 தான் நம்ம 3 எடுத்திருக்கோம், இந்த x2க்கு பதிலாக 4 இருக்குது, அதனால இந்த x2 வந்து 4. இங்கே P3 பவரில் x3 இருக்குது, அப்போ P3னா இது 5. ஸோ P3 is equal to 5 அண்ட் மேலே பவரில் x3 இருக்குங்களா. ஸோ x3க்கு வந்து 2. ஸோ x3ன்றது 2 அண்ட் தென் லாஸ்ட்டாக P4 இருக்கிற இடத்துல 7 இருக்குது. ஸோ P4 is equal to 7 அண்ட் x power 4 இருக்கிற இடத்துல 1 இருக்குது. x power 4 உடைய வேல்யூ 1. ஓகே, that's it. Thank you for watching our channel. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.